சிலர் சொல்றாங்க, என்ன யாருக்குமே தேவையில்ல. யாருக்குமே பயம் இல்ல. நான் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு வேஸ்ட் மாரி அப்படி இருக்கிறேன்னு. கடந்த நாட்கள் என்னை சிந்திக்க வைத்ததான ஒரு காரியம். பாருங்க இந்த கடையில எத்தனையோ பொருட்கள் வியாபாரத்துக்கு வருகிறது. அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் அத தயாரித்து அந்த கம்பெனில இருந்து வெளியிட்டாச்சுன்னா, அது எங்கேயாவது ஒரு பயன்பாட்டுக்கு ஒருவேளை ஒரு மாவட்டத்துல தேவையில்லைன்னா இன்னொரு மாவட்டத்துக்கு, ஒரு மாநிலத்துல தேவையில்லைன்னு இன்னொரு மாநிலத்துல, ஒரு நாட்டுல தேவையில்லைன்னு இன்னொரு நாட்டுல. பாருங்க இன்னும் ஒரு பெண் இருக்கு பாருங்க. இது ஒருவருக்கு பிடிக்கலைன்னா எல்லாருக்கும் பிடிக்கல அப்படின்னு இல்ல. ஒருவருக்கு இது தேவையில்லைன்னா எல்லாருக்கும் தேவையில்லைன்னு இல்ல. ஒருவருக்கு ஒரு வேளை இது தேவையில்லாம இருக்கலாம், அவங்க எழுத தெரியாம இருக்கலாம், தேவையில்லாம இருக்கலாம். ஒருவருக்கு இது பிடிக்கலாம இருக்கலாம், வேற கம்பெனி பிடிக்குமா இருக்கும். அதனால ஒருவருக்கு பிடிக்கலைன்னா முழுவதும் என்ன யாருக்குமே தேவையில்லை, யாருக்குமே பிடிக்கல, எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பெண்ணே இது தயாரிச்சு வெளியிட்ட பிறகு ஒரு இடத்துல தேவையில்லைன்னா இன்னொரு இடத்துல பயன்பாடு இருக்கிறது மாதிரி நீ யாருக்கோ தேவைப்படுவ, நீ யாருக்கோ உன்னை பிடிக்கும். ஒருவருக்கு பிடிக்கலன்னா நீ உடனே என்ன செஞ்சிடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெறுத்து போயிருக்காத. ஒருவருக்கு தேவையில்லைன்னா அநேகருக்கு தேவை இருக்கு, ஒருவருக்கு பிடிக்கலன்னா அநேகருக்கு பிடிக்கும். ஏசப்பாவுக்கு ஒண்ணு தேவை இருக்குங்க. அவர்தான் இரத்தத்தினால மீண்டெடுத்து அவருடைய சொந்த சரீரத்தையே தந்து அவருடைய சுவாசத்தினால ஊதி நம்மை மனுஷனாக படைத்த அவர் நம்ம படைச்சு வச்சிருக்கிறாரு. நம்முடைய கம்பெனி பெரிய கம்பெனி. அவர் நம்மளை படைச்சிட்டு எங்கேயோ குப்பையில கொண்டு போட மாட்டாரு. இங்க பயனுள்ளதாக மாற்றுவாரு, இங்கே தேவை உள்ளதாக மாற்றுவாரு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதுவரை தேவையில்லாத இடங்களிலே இதுவரை உன்னுடைய பேச்சுக்கு வர யாருமே பதில் கொடுக்கல, உன் பேச்சுக்கு வர உன் வீட்டுல இருக்கிறவங்க வர என்ன செய்யல, அந்த உங்க பேச்சு மதிப்பு கொடுக்கல. நீ பயனுள்ள பாத்திரமாக மாற போகிற. உன்னையும் தேவைப்படுகிறதாக கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ்.